வெல்கம் டு டைலோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அழகான பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போறோம். இப்போ இது ஒரு சில்க் சாரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மெரூன் கலர்ல வந்து சாரியும் எல்லோ கலர்ல பார்டரும் இந்த எல்லோ கலருக்கு மேட்ச் பண்ணி வந்து பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சாரிக்கு மேட்ச் பண்ணி வந்து சில்க் மெட்டீரியல் கிளாத் நான் எடுத்து வச்சிருக்கேன் டிசைன் பண்றதுக்காக. பாருங்க, இது கலர் கிளாத் வந்து பேக் மட்டும் நான் தனியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ எப்பவும் போல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி நெக் டிசைன் வேணுமோ அந்த நெக் டிசைன் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கிராண்டான டிசைனு. ரொம்ப ரொம்ப லுக்காக இருக்கும். அதாவது சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்றவங்க இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து தைச்சி போட்டுக்கலாம். நம்ம டிசைன் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சிட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே பாட்டத்தில் வந்து பார்டர் இல்லாதனால நான் 2 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் விட்டு மடிச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது எப்பவும் போல் வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் வந்து இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்கில் இருக்கிற கிளாத்தும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் சாரீ கிளாத்தில் வந்து சில்க் காட்டன் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம வந்து பைப்பிங்காக தச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து நார்மலாக வந்து டிசைன் வந்து ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து நம்ம சாரியில் கட் பண்ணாமல் நான் தனியாக இந்த மாதிரி வந்து சில்க் மெட்டீரியல் கிளாத் எடுத்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து அந்த சில்க் காட்டன் கிளாத் நீங்கள் எடுக்கும்போது டிசைன் பண்ணும்போது ரொம்ப நல்லா நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு. அது கிளாத் வந்து ரொம்ப ஷைனிங்காக கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக வந்து நீங்கள் பிகினர்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கற்க போகிற டிசைன் அப்படின்னா வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திக்னஸ் கிளாத் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் எப்படி தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து வரும். இப்போ நெக்குக்கு வந்து நான் பைப்பிங் தச்சு கொடுத்துட்டேன். இப்போ நெக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மார்க் பண்ணிடுறேன். 2 சைடுமே வந்து அதே மாதிரி நெக் ரவுண்டுக்கும் சேர்த்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நான் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கிளாத் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் இதே மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி டிசைன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு தச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நெக்குக்கு பக்கத்தில். அந்த மார்க்குக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அந்த டிசைனை தச்சு நம்ம இப்போ ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து இந்த டிசைன் வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக வர்ற அளவுக்கு வச்சுட்டு நம்ம அந்த ரவுண்டுக்கு சேர்த்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதனுடைய கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோ அண்டு ரெட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன். அதே மாதிரி வந்து டிசைன் தச்சு போடும்போது இன்னும் பயங்கர லுக்காக இருக்கும். பாருங்கள், இப்போ நெக்குக்கு ரவுண்டுக்கும் சேர்த்து நான் இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பக்கத்தில் வந்து நான் கோல்டு கலரில் வந்து லேஸ் வச்சுருக்கேன். அந்த லேஸ் வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த கோல்டு கலர் வந்து நம்ம பார்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வைக்கும்போதும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியாது. நம்ம எல்லோ கலர் அண்ட் கோல்டு கலர் ரெண்டுமே வந்து ஒரே சேம் கலர் மாதிரி தான் இருக்கும். அதனால இது கொஞ்சம் நான் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த நம்ம சின்ன சின்ன பேச்சஸ் வச்சுருக்கோம் பாருங்க, அதுக்கு மேலே இந்த கோல்டு கலர் கிளாத் கொடுத்துட்டு அது கவர் பண்ணி எடுத்துடலாம். டிசைன் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எப்படி தைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க. அப்படிலாம் இல்லாமல் தைக்க ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் நீங்கள் தைக்க கற்றுக்கிட்டீங்கனாலே அந்த டிசைன் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும். நெக்ஸ்ட் டிசைன் வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்துடும். இப்போ நான் ஹார்ம் ஹோல்லேருந்து அந்த நெக்குக்கு ஒரு லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. இதே மாதிரி வந்து ஆப்போசிட் சைடும் வந்து அந்த மார்க்கு வந்து நான் இந்த மாதிரி எடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன் 2 சைடுமே. பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து 2 சைடுமே வந்து நான் இந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சில்க் காட்டனில். இதை வந்து நம்ம இந்த மாதிரி மிஷினில் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம ரோப் மாதிரி வந்து இதை திருப்பி எடுத்துக்கலாம்.
பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் அந்த ரோப் மாதிரி வந்து திருப்பிட்டு இதை நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி இருக்கேன். நான் சின்ன சின்னதாக லூப் மாதிரி ஹாங்கோல்லேருந்து ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க நம்ம. அந்த மார்க் மேலே இதை 2ஆ மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நான் ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க இதே மாதிரி வந்து அந்த மார்க் ஃபுல்லாக வந்து அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துடலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த கீழே அந்த டிசைனும் வந்து ரொம்ப அந்த வளைவாக வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு பார்க்கவே. இது எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை இந்த மாதிரி வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் கோல்டு கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸை வச்சுட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடும் வந்து அந்த லேஸுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பட்டை சைஸ் லேஸ் அப்படின்றதுனால 2 சைடு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த லேஸ் வந்து நம்மளுக்கு தூக்குன மாதிரி தெரியாமல் நல்லா பதிஞ்சிருக்கும் ப்ளவுஸோடு சேர்த்து. பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து லேஸ் வச்சு தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த லூப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க. அந்த லூப்புக்குள்ளே வந்து கோல்டு கலரில் வந்து ரோப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரோப்பை வச்சுட்டு நான் கோர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம் அந்த ரோப்பை. இப்போ 2 சைடுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து அந்த ஆம்கோல் கிட்ட இந்த ரோப் வச்சுட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டிசைன் வந்து பேக்கில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு சென்டராக வந்து நம்ம ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு அகலமோ 2.5 இன்ச் அளவுக்கு லென்த்தும் வர மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கிளாத் வந்து நான் கட் பண்ணிவிட்டு ஒரு முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து நம்ம கீழே வந்து சேர்த்து சுருக்கி இந்த மாதிரி வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு லீஃப் மாதிரி வந்து நான் எல்லாமே வந்து அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு இப்போ ஒன்றொன்னா வந்து நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒன்றொன்னா வச்சுட்டு நான் டைட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு இதை வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு நான் டைட் பண்ணி ஒரு ஃப்ளவர் வடிவத்தில் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நான் டைட் பண்ணி விட்டுறேன் ஹெம்மிங் ஊசி வச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்ம அந்த ப்ளவுஸுக்கு நெக்குக்கு சென்டராக வச்சுட்டு நம்ம இதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் மிஷினில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம கையில் தைக்கும்போது தூக்குன மாதிரி தெரியும், கீழே விழுந்துரும். அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு மிஷினில் வச்சுட்டு இதை வந்து டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து டைட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துக்கிட்டு சென்டரில் வந்து நான் எல்லோ கலருக்கு மேட்ச் பண்ணி பட்டன் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டனை வந்து நான் இது ஃப்ளவருக்கு சென்டரில் வச்சுட்டு நான் இது ஹெம்மிங் ஊசி வச்சு டைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரோப் வந்து கோல்டு கலர் ரோப் வச்சுட்டு கீழே டெசல்ஸ் வச்சுட்டு நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு அந்த பட்டனை வந்து டைட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து அந்த பட்டன் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த முக்கோணம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் கிளாத்தில். இதில் வந்து நான் கோல்டு கலரில் வந்து பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு நம்ம டைட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த நெக் ரவுண்டுக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கும் நம்ம கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுட்டு டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ரொம்ப வெட்டிங்க்கெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது இல்லை ஃபங்க்ஷன்லாம் போகும்போது ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிசைன் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும். அதுவும் கலர் காம்பினேஷனில் வந்து நீங்கள் தைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த saree எடுத்தாலும் அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து டிசைன் பண்ணாலும் ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதனால் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு
நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நீங்க தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.